நம்ம ஆரம்பிக்கும் போது முற்றுப்புள்ளி வைக்கிறது எதுனா இந்த ஆடியோ இஷ்யூ தான். மைக் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த லைவ் ஃபுல்லாக போகுது. பேக்ரவுண்டில் சவுண்ட்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லைவ்க்குள்ள வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளை விசிட் பண்ண இங்கே எந்த சப்ஸ்கிரைபரும் இல்லை. ஸோ அது நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா அவன் எடுத்த உடனே வருத்தமாக இருக்குன்னு தானே சொல்லணும், இவன் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னா நம்ம என்ன பேசணும் அப்படின்னு ஒரு கான்சியஸ் மைண்ட் செட்டோட நம்ம இந்த லைவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நம்மளை பயங்கரமாக டைவெர்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட், நான் சிங்கான சில கமெண்ட்ஸு. அதை பார்க்கும் பொழுது நம்ம சொல்ல வந்த விஷயத்தையும் முழுசாகவே நம்ம வந்து மறந்துடுவோம். அதனால இப்போ யாருமே பார்க்காதது அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இன்னைக்கு நம்ம பேச போகிற கான்டென்ட் என்னென்ன அப்படின்னா, நம்ம ஒரு லாஸ்ட் 21 டேஸ் நம்ம வந்து எந்த கான்டென்ட்டுமே போடாமல் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்காண்ட் ஆகிட்டோம், ஆல்மோஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆகிட்டோம். இருந்தாலும் நான் ஒரு கம்பெனியில் இப்போ வேலை செய்கிறேன். அந்த கம்பெனியில் இந்த மாதிரி நான் வந்து டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட சேனல் எல்லாரும் பார்த்தாங்க. அதில் எப்படி தான் தெரில, எப்படி தானே தெரியல, நம்ம சேனலை காட்டும் பொழுது ப்ரொஃபைலில் காட்டும் போது நம்ம நல்ல பெஸ்ட்டாக பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டென்ட் நம்ம பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அந்த கான்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கைக்கு படாது. அவங்க கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இது கிளிக் ஆகாது. நம்ம எது பயங்கரமாக சொதப்பி வச்சிருப்போமோ, நம்ம எதுல வந்து ஒஸ்டா பண்ணியிருப்போமோ அந்த கான்டென்ட் மட்டும்தான் அவங்களுடைய அந்த விரல் நுனியில வந்து தொடுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம கான்டென்ட்டே போடாம 20 சப்ஸ்கிரைபர்ஸை சாலிடா கெயின் பண்ணியிருக்கோம். அதுக்கே மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். ஆமா, நான் கைத்தட்டின இந்த போனு கீழே விழுதியா, இந்த போனு கூட நம்ம கைத்தட்டு பிடிக்கல போல. இருந்தாலும் அந்த ஆதரவு, அதுவும் என்னை பத்தி முழுசா யாருக்கும் தெரியாது, நான் யாரு, நான் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன்ட்டு நானா சொல்ற வார்த்தைகளுக்கு மட்டும் அவங்க முன்னுரிமை கொடுத்து நம்பி என்னை வந்து இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து அவங்க மறைமுகமான ஆதரவுகளை தெரிவிச்சுட்டு இருக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் 21 நாள் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, வேலைன்னு வந்தாச்சு, ஒர்க் கமிட்மெண்ட் வந்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த யூடியூப் நம்ம வந்து கைவிடலாம் அப்படி இப்படின்னு லாட்ஸ் ஆஃப் மைண்ட் செட் வந்து எனக்குள்ள ஃபீட் ஆனிச்சு. ஆனால் நான் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கிற ஜாப் நேச்சர் வேணா ஒரு எப்படி சொல்றது, ரொம்பவும் அன்யூஷுவலான ஒரு ஜாப் நேச்சர் தான். ஓகேங்களா, அதாவது போட்டியாக இருக்கிறவங்க, காம்படிட்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ட்ரீட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்ம வந்து ஒரு 6 months வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட், அந்த ஃபீல்டுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருந்தனால என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அதெல்லாமே நோட் பண்ணாங்க. ஆனால் எனக்கான வாய்ப்பை வந்து அவங்க வந்து கொடுக்கறது கொஞ்சம் டிலே பண்ணாங்க. அது அவங்க கம்பெனியோடைய நார்ம்ஸ். ஓகேங்களா, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஆனாலும் அந்த நாம் பிரகாரம் என்னை வந்து ஒதுக்கி வச்சிருக்கனால நான் எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு என்னையே ஃபீல் பண்ண வச்சாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. என்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஈகோ பார்க்காம கேட்டு அதுலேயும் சில விஷயங்களை கேதர் பண்ணி அந்த 21 நாள் அந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் ரெகக்னைசேஷன் கிடைச்சிது. ஆனால் அந்த குயிக் ரெகக்னைசேஷன் எனக்கு ரொம்ப பயத்தையும் ஏற்படுத்துது. காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் தாமதமாக கிடைக்கிறப்ப தான் அதோட வேல்யூ வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமா ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்துல நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த 21 நாட்கள் நான் இப்போ வேலை பார்த்து இப்போ சும்மா லீவ்ல தான் வந்திருக்கிறேன். ஆனால் நம்ம கான்டென்ட் வந்து போடாம அப்படியே விட்டதுனால நம்ம யூடியூப் அண்ணாச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்சிங் ஹவர்ஸை குறைச்சிக்கிட்டே வராரு. இப்படியே குறைச்சிக்கிட்டு போணுச்சு அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த லைவ்ல நம்ம என்னென்னலாம் பேசணும்னு மைண்டுக்குள்ள ஏற்றி வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையும் மொத்தமாக இதில் கொட்ட போறேன். இந்த இந்தோ பாகிஸ்தான் வார், பகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றதை விட அவங்களெல்லாம் பயங்கரவாதி தான் சொல்லணும். ஏன்னா தீவிரவாதம் அப்படிங்கிறது வேற, பயங்கரவாதம் அப்படிங்கிறது வேற. தீவிரவாதம்ங்கிற பேர்ல இவங்க செய்யறது பயங்கரவாதம். அது வந்து அவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. நம்ம எடுத்த ஐடியாலஜிக்கெல்லாம் அவங்க ஒன்று சொல்றாங்க, அது இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்றது, வார்த்தைகளால் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப துணிச்சலாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது
ஒரு விஷயம் வேணும், உரிமைக்காக போராடுறாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து யாருக்கிட்ட மோதணுமோ அவங்க கிட்ட மோதணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அப்பப்ப அவங்க நாட்டுல இருக்கிற மக்களையே வந்து துன்புறுத்தி, அவங்களே வந்து சித்திரவதை செஞ்சு, என்ன அவங்களே வந்து கொன்னுட்டு அவங்களே தற்கொலை படையா மாத்துறது அப்படிங்கிறது தீவிரவாதம் அல்ல, அது ஒரு பயங்கரவாதம். அது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச கதை கிடையாது. 19ஆம் நூற்றாண்டிலே கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்திலே மென்ஷன் ஆயிருக்கு. அதுல நமக்கு தெரியும் மங்கள் பாண்டே அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படி இப்படின்ட்டு. அதாவது கிழக்கு ஆசிய கம்பெனி அப்படின்னு ஒரு சின்ன கம்பெனி நம்ம நாட்டை மொத்தமா ஆண்டுச்சுல. அதுக்கப்புறம் அபிஷியலா பிரிட்டன் கவர்மெண்டே, பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து நேரடியா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை டேக் ஓவர் பண்ணாங்க 1858. அவங்க சும்மா ஒண்ணு டேக் ஓவர் பண்ணல. என்ன சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு ரெண்டா பிரிச்சானுங்க. அவனுங்க தான் பிரிச்சானுங்க. சவுத் இந்தியாவில் என்ன பிரச்சனை பண்ணானுங்கன்னா பிராமின் நான் பிராமின் அப்படின்னு பிரிவினையை வந்து உருவாக்கிட்டானுங்க. அங்க நார்த் சைடு போனாக்க ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பிரிவினையை உண்டாக்குனாங்க. இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையினாலதான் ரெண்டு மாநிலங்கள் தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சிச்சு. ஒன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு பங்களாதேஷ். டியூரிங் 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க இல்லைங்களா. அந்த ப்ரீ பார்ட்டிஷன் டைம்ல ராட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிடெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுதான் கோடுன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணாரு. அந்த ஒரு கோட்ல ஒரு சின்ன புள்ளியில தான் இந்த பகல்கம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இந்தியா பெரியம்மான்னா பாகிஸ்தான் சித்தி தானே அப்படிங்கிறப்ப நம்ம சித்தி பசங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா நம்மளுடைய பசங்களை பாத்தீங்க அப்படின்னா ஈவிரக்கம் இல்லாம சுட்டுட்டாங்க. அது தீவிரவாதம் அல்ல, அது ஒரு பயங்கரவாதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவா சொல்லிக்கிறேன். தீவிரவாதம்ங்கிறது வந்து ஒரு எத்திக்கலான ஒரு வெர்ச்சுவான ஒரு விஷயம். ஆனா இவங்க செஞ்சது அன்எத்திக்கலான ஒரு எப்படி சொல்றது அன்எத்திக்கலான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை நம்ம பயங்கரவாதம் அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்படி ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மே மாசம் 7ஆம் தேதி நம்ம ஆளுங்க சும்மா இருப்பானுங்களா, அங்க சில பயங்கரவாதங்கள் நடந்து அங்க வந்து ஒரு நியூ மேரிடு கப்பிள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த நியூ மேரிடு கப்பிள் கல்யாணம் ஆன புது மாப்பிள்ள இறந்துட்டாரு. அந்த பொண்ணோட கண்ணீருக்கு பதில் சொல்ற மாதிரி 2 பெண் தளபதிகள், இந்திய ராணுவத்துல 2 பெண் தளபதிகள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணியோடைய கண்ணை தொடச்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட ரேங்க் எனக்கு தெரியல, பட் அவங்க பேரு சொல்றேன், வியோமிகா சிங் அண்ட் சோஃபியா குரேஷி. இந்த 2 பெண் சிங்கங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தோர் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை வந்து கையாளுறாங்க. ஆல்ரெடி தெரியும் ஆபரேஷன் சக்தி, மேஜர் முகுந்த், அதெல்லாமே நமக்கு தெரியும். உரி த சர்ஜிக்கல் வார், அப்புறம் கார்கில் யுத்தம், இதெல்லாமே நம்ம பயங்கரமா நம்ம வந்து நம்மளுடைய தடத்தை பதிச்ச மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற மற்றொரு தடத்தை நம்ம பதிச்சு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த பயங்கரவாதத்துக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எச்சரிக்கையை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எச்சரிக்கையை கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு அப்படின்னா அவன் தோல்வியை முதல்ல ஒத்துக்கல. என்ன 100 ராணுவ வீரர்களை சுட்ட பெருமையிலே இருந்தான். ஆனா அதுக்கப்புறமும் தாக்குதல் எல்லாம் தீவிரமானதுக்கு அப்புறம் என்னைக்குமே நம்ம இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எதிர்நாட்டை வந்து போர் தொடுக்காது. அந்நிய நாட்டுக்கு அடி கொடுக்கறது வந்து இந்தியா கிடையாது. முதல்ல எடுத்தோடனே அடிக்க மாட்டான். சமாதானத்தை நோக்கி தான் போவான். அமைதியை விரும்புற நாடுன்னு தான் போவான். ஈவன் ஜவஹர்லால் நேருவே பாத்தீங்க அப்படின்னா ஐநாவில் உறுப்பினரா சேர்க்கறதுக்கு, அதாவது அமெரிக்கால யுனைடெட் நேஷன் இருக்கு இல்லைங்களா, ஐநா ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுல இந்தியாவை சேர்க்கணும் அப்படின்னு முன்னெடுத்து வர்றப்ப ஜவஹர்லால் நேரு சொன்ன ஒரு விஷயம், நாங்க அமைதியை தான் விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவா இன்னொன்னு பண்ணாங்க, சைனா நாட்டுக்கு அந்த ஐநாவை இணைச்சு விட்டாங்க. அதனால அவனுடைய நன்றி கடனை வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத சைனாக்காரன் தான் கத்துக்கணும். நன்றி அப்படிங்கிறது, ஏன்னா நமக்கு வர வேண்டிய உரிமைகள் எல்லாத்தையும் சைனாக்காரன் தடுத்து வச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து அவங்க வந்து நமக்கு காட்டுற நன்றி கடன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்படியெல்லாம் இருக்கிறப்ப இந்தியா வந்து ரொம்ப சமாதானமான நாடு. எடுத்த உடனே போருக்கெல்லாம் வந்துட மாட்டாங்க. சரின்னு சமாதான உடன்படிக்கை சீஸ்ஃபயர் வந்து இது பண்றாங்க. ஆனா பாகிஸ்தான் சுமார்பானா எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா வச்சு சம்பவம் பண்ணலான்னு இருந்தப்ப நீங்க என்னடா சம்பவம் பண்றது, நாங்க பண்றடா சம்பவம் சொல்லி ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை வச்சு மொத்த பாகிஸ்தான்காரனையும் வாய் அடக்கி வச்சுட்டான். ஒரு அளவுக்கு மேல அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, எப்பா நாங்க சமாதானத்துக்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இப்ப போரை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா எப்ப வேணாலும் போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும்
நம்ம இந்த இடத்துல உணரணும். ஏன்னா பாகிஸ்தான்காரன் எந்த நிமிஷத்துல எப்படி யோசிப்பானே நமக்கு தெரியாது. அவனுக்கு தேவை அந்த காஷ்மீர். அந்த காஷ்மீர் அவன் கை பத்திட்டான் அப்படின்னா இங்க எப்படி மீனவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற இந்திய மீனவர்கள் அப்படிதான் நம்ம மென்ஷன் பண்ணோம். என்ன தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் எப்படி இலங்கையில இருக்கிற அந்த பார்டர் கிராஸ் பண்ணும்போது சுட்டுக் கொல்லப்படுகிறார்களோ அதே மாதிரி பாகிஸ்தான்காரங்க அந்த பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவங்க நம்ம இந்தியர்களையும் கொத்து கொத்தாக சுட்டு தள்ளவும் தயங்க மாட்டாங்க. சோ காஷ்மீர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய ஜெம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். என்னதான் அவங்க பாகிஸ்தானிஸ் எல்லாம் இருந்தாலும் கூட ஜம்மு காஷ்மீருங்கிறது நம்மளோடது, நம்ம சொத்து. என்ன சிந்து சமவெளி நாகரிகம்ல இருந்து எல்லாமே நம்ம கலாச்சாரத்துடைய உருவாக்கம் அந்த அந்த எப்படி சொல்றது ஆரம்பமே அந்த இடம் தான். அப்படிங்கிறப்ப அந்த இடத்த வந்து இவங்க உரிமையா கொண்டாடுறது அப்படிங்கிறதே வந்து முதல்ல அது பைத்தியகாரத்தனம். அப்படி அவங்க உரிமை கொண்டாடினாலும் பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து இருந்தா நீ வந்து கொண்டாடலாம். ஆனா நீ என்ன பண்ண எனக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி 1947 48 காலகட்டத்துல நீ தான் அதாவது முகமது அலி ஜின்னாங்கிற ஒரு பேரிஸ்டர் மூலியமா நீ தான் அதுக்கான இதை முன்னெடுத்து வச்ச. ஈவன் காந்தியடிகளே வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசணும்னு வந்தப்ப வரணும்னு நினைச்சப்ப எங்க ஆளுங்க சும்மா இல்லாம இந்த RSS சொல்லி ஒரு இயக்கம் இருக்கு, அவங்க பண்ணி வச்ச வேலை என்ன நாத்துராம் கோஷ்டுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா கோட்சே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க 30ஆம் தேதி ஜனவரி மாசம் 1949 அந்த மனுஷனை போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா ஈவன் காந்தி மட்டும் இறக்காம இருந்திருந்தா என்ன அந்த அசைன்மெண்ட் அந்த 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 அசாசினேஷன் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பகை அப்படிங்கிறது வந்து இவ்வளவு தீவிரமா இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து அடிச்சு சொல்லுவேன், ஆணித்தனமா சொல்லுவேன். அவ்வளவுதான். இதுதான் வந்து பகல்கம்ல நடந்த விஷயம். அதுக்கு நம்ம கொடுத்த பதிலடி எல்லாமே எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தான் வந்து நம்மளோட நாட்டோட ஒரு பகுதி தான் அது இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து மதவாதத்தை மையமா வச்சு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் தூண்டுதல் பண்ணி என்ன நான் வந்து எந்த மதத்துக்கும் எந்த ஜாதிக்கும் எந்த கடவுளுக்கும் எதிரானவங்க கிடையாது ஓகேங்களா. ஆனால தான் நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன், மதவாதத்தை மையமா வச்சு அது மூலியமா நீங்க பயங்கரவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. தீவிரவாதம்ங்கிறது வேற, பயங்கரவாதம்ங்கிறது வேற. நம்ம ஆளுங்க வந்து அதுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. அது வந்து சில புரிதல் வேணும், சைக்காலஜிக்கலி சில புரிதல் வேணும். இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல டான்ஸை செலிப்ரேட் பண்ற கதக்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஹிந்து முஸ்லீமுடைய ஃபியூஷன் இருக்கும் ஓகேங்களா. அது மாதிரி நம்ம எல்லாருமே இங்க வந்து ஹிஜாப் போடுறத பத்தி எல்லாருமே அங்க கான்ட்ரவர்ஷியலா ரொம்ப ஹைலைட்டடா பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் அரபிக் குத்துங்கிற சாங்குக்கு வைப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா பிரியாணிங்கிறது நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட்டா இருக்கு. பிரியாணி இஸ் அன் எமோஷனல் அப்படின்னு சொல்றோம், மந்தி சாப்பிட்றோம் ஓகேவா. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல மத ஒற்றுமையை தான் நான் பார்க்குறேன். சவுத் இந்தியாவை பொறுத்தவரையிலையும் ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிறது வந்து சகோதரத்துவத்தோட தான் இருக்கு. ஆனா அங்க வடக்குல அது அதிதீவிரமான ஒரு எப்படி சொல்றது மத வெறியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பாபர் வந்து ராமர் கோயில் இடிச்சு மசூதி கட்டினது எல்லாமே தவறுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பாபர் மஸ்ஜித்ல தொழுகுனாங்கல்ல, 5 வேளை தொழுகுனாங்கல்ல, அந்த தொழுகுன அந்த நபர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா இன்னொரு மசூதி நம்ம நாட்டுல ஏன் செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல மத அரசியல் எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவிரமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. நம்ம வந்து எதிரில் இருக்கிறதுனால எதிரில் இருக்கிறவன் தப்புன்னு நம்ம வந்து மொட்டையா சொல்லிடக்கூடாது. அவனுடைய உரிமையா அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் வேணும்னு நினைக்கிறான். நாங்க காஷ்மீர் கொடுக்கறதுல ஏன் நாங்க வந்து தயங்குறோம் அப்படின்னா நீ அங்க சும்மா இருக்க மாட்ட, உனக்கான இடம் கிடைச்சிருச்சுன்ட்டு நீ வந்து இது பண்ணி சந்தோஷப்பட்டு சரி நம்ம நாடு நம்ம நாடா இருக்கும் அப்படிலாம் நீ நினைக்க மாட்ட. அங்கே வந்து உன்னுடைய இந்த ஆதிக்கத்தை வேற விதமா நீ செலுத்திடுவியோ, இப்ப நீ வேற விதமான ஒரு பயங்கரவாதத்தை நீ ஏற்படுத்துவியோ. இப்ப எப்படி தென்கொரியா வடகொரியான்னு பிரிஞ்சிருக்கு, தென்கொரியால இருக்கிற மக்கள் மாதிரியா வடகொரியால இருக்காங்க. வடகொரியால தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க ஒரே ஒரு அதிபர் மொத்த நாட்டையுமே போட்டு சிறையில அடைச்சு வச்ச மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான், சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகாரம் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்கிற அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்கிற கேள்வி இது ஓகேங்களா. இன்னும் தெளிவா சொல்லணும், நம்ம சகோதரத்துவத்தோட வாழணும், எந்த மதத்துக்கும் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கொள்கையை நாங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிற இந்த நாட்டுல எங்க நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா மதவாத அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாயிட்டு வருது. அது எங்களுக்குமே சிலது பிடிக்க மாட்டேங்குது. ஆனாலும் எங்க தர்மத்துக்கு எதிர்த்து வேற சில விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல நாங்க குரல் கொடுப்போம். அது மாதிரி அந்த இடத்துல எதிரில் நடக்கிற சில தவறுகள் மதவாதத்தை மையமா வச்சு
புது புது டெரரிஸ்ட்டை நீங்களே உருவாக்கி அவனுக்குள்ள ஒரு ஐடியாலஜியை நீங்க இன்ஜெக்ட் பண்ணி அவன் வாழணும், அவன் படிச்சு அவனுடைய குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிற அந்த சித்தாந்தத்தை மறக்கடிச்சு என்ன கடைசியில அவன் நாட்டுக்கு என்ன தியாகம் பண்ணான் அப்படின்னா, என்ன இந்த நாட்டுக்கு தியாகம் பண்ணான் அப்படின்னா அந்த நாடு வந்து அவனுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தான் அப்படின்னா நிச்சயமா அந்த பயங்கரவாதத்துக்குள்ள அவன் வரமாட்டான். தீவிரவாதம் அப்படிங்கிறது வேற, பயங்கரவாதம் அப்படிங்கிறது வேற. தீவிரவாதம்ங்கிறது ஒரு கொள்கையின் அடிப்படையில அதையே தீவிரமா பிடிச்சு அதை நோக்கி முன்னோக்கி சென்று கடைசியில அதுக்கான அந்த போராட்டம் முடிஞ்சு அவன் வந்து அதுல வெற்றி பெற்று சரித்திரத்துல மிகப்பெரிய போராளியா மாறினா அப்படின்னா தீவிரவாதம் அப்படிங்கிறது ஒரு நல்லொழுக்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இவங்க செய்யறது எல்லாமே பயங்கரவாதம் ஒரு ஒரு அன்எத்திக்கல், தர்மத்திலே இல்லை. அவங்க செய்யற விஷயம் தர்மத்திலே இல்லை. சும்மா இருக்கிறவனை நல்லா தூண்டி விட்டுட்டு சும்மா செவனின் இருக்கிறவனை வந்து அழிக்கணும், அவனை வந்து நாஸ்தி பண்ணணும், அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கணும், அவனை வந்து எதுவுமே பண்ண விடாம தடுக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு அவனை பர்சனலா மேனிப்புலேட் பண்ணி அவனை ஹோல் திங்கையும் மாற்றி அவனோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி மொத்தமா அவன் வந்து எதுக்காக இதை செய்யறான்னு அவன் உணர்றதுக்குள்ளேயே அவனுடைய மரணம் வந்து அவனை அழைச்சு அப்படி வாழ்ற அந்த வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நரகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால எனக்கு தெரிஞ்சு நேர்மையான அரசியல் தலைவர்களோ என்ன அதிகாரத்தில் இருக்கிற நேர்மையான மனிதர்கள் வந்து கொஞ்சம் சமரசம் பேசினா அப்படின்னா தீவிரவாதம் அப்படிங்கிறது ஒடுங்கிடும். ஆனா இவங்க செய்யற பயங்கரவாதம் ஒடுங்குமா அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து சூழல் வந்து வேற விதமா கட்டமைச்சு அதை வேற விதமா செயல்படுத்தவும் அவங்க வந்து துளி கூட யோசிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது? இவங்க இப்ப போர் பண்ணி இவங்க சீஸ் ஃபயர் இது பண்ணதுனால இவங்க வந்து திரும்பவும் நம்ம இந்தியாவை வந்து தாக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, உத்தரவாதமும் இல்லை. திரும்பவும் வருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? என்ன சகோதரர்கள் தானே, நம்ம சகோதரர்கள். ஆனா அவனுக்கு தேவையான அந்த நிலம், அந்த நிலப்பரப்பு மேல அப்படி என்ன அவனுக்கு என்ன பைத்தியம்? நிலம் எங்கள் உரிமை அப்படின்னா அந்த உரிமை வந்து மொத்த நாடுக்குமே உனக்கு உரிமை இருக்கு. ஆனா நீ அதை பயங்கரவாதத்துலதான் நீ அதை காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு இங்க இடம் இல்லை. இங்க முதல்ல ஹிந்துஸ்தான்னு சொல்ற வார்த்தையை முதல்ல அதை ஆஃப் பண்ணுங்க. இது இந்தியா, பாரத், ஓகேவா? என்ன இண்டிபெண்டன்ட் நேஷன் டிக்ளேர் இன் ஆகஸ்ட், அவ்வளவுதான். அதுதான் இந்தியாவா இருக்கு. பாரத பூமின்னு சொல்றாங்க. என்ன அதுல வந்து நீங்க வந்து இப்படி பயங்கரவாதம் பண்றதுனால உங்களுக்கு காஷ்மீர் வந்து உங்களுக்கு சொந்தமாயிடுமா, இல்ல சொந்தமாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு. அந்த காஷ்மீர்ல அப்படி என்னதான் இருக்கு? அதுல உங்களுக்குன்னு என்ன, அதுல உங்களுடைய வாழ்வியல்ல ரொம்ப முக்கியமான பதிவுகள் எதுவும் அந்த ஊர்ல இருக்கா? இல்ல. சிந்து சமவெளி நாகரிகம்னு நம்மளுடையது, உங்களுடையதுன்னு இல்லை, நம்மளுடைய பாரம்பரியம் தான் காஷ்மீர் அந்த பக்கம். அங்கதான் பக்கத்துல கராச்சி உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. என்ன அது ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா இது வரலாற்றோட பின்னாடி பார்க்கும் பொழுது வெள்ளைக்காரன் இன்னும் நம்மளை ஆண்டுகிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை வந்து இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல்ல தான் வெட்ட வெளிச்சமாக்கப்படுது. என்ன அவன் முடிஞ்சிருச்சு. அவன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரனோட ஆதிக்கம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டே வெளில போய். என்ன ஆனாலும் அவன் ஒரு சில விஷயங்களை செஞ்சு வச்சுட்டு போனது இன்னும் அவன் நம்மளை ஆண்டுகிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. என்ன சரி, அவங்களுடைய நாட்டு பொருளாதாரத்திலையும் அவங்க வந்து அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல பொருளாதாரத்துல ஒரு சொல்லிக்கிற மாதிரியான நேம்ல அந்த நாடு இருக்கா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறிதான். என்ன நாட்டுக்கு முன்னேற்றம் ஏற்படுத்துற மாதிரி இந்த விளையாட்டு துறையிலையோ என்ன இல்ல வேற ஏதாவது சில விஷயங்கள் கலைத்துறையிலையோ அறிவியலையோ எதையாவது செஞ்சு நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா பாகிஸ்தானை பாராட்டலாம். ஆனா அவங்க என்ன ஒரே நோக்கமா இருக்கிறாங்க, காஷ்மீரை கைப்பற்றணும், இந்தியாவை நமக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த போக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான வளர்ச்சியை ஏற்படுத்துறது கிடையாது. என்ன உன்னுடைய தீவிரவாதம் எதுல இருக்கணும் அப்படின்னா உன் நாட்டோட முன்னேற்றத்துல மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன என் உரிமையை பறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் போராடு பண்ணிட்டு என்ன உனக்குன்னு நான் இப்ப பாகிஸ்தான் மக்கள்கிட்ட தான் சொல்றேன். நல்ல மக்கள் தான் இருக்கிறாங்க, மேபி அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன இப்ப எப்படி சொல்றது, தெளிவா ஒரு தெளிவான போக்குல சொல்றேன். என்ன
ஒரு நாட்டோட முன்னேற்றம் எதுல இருக்கு? பொருளாதாரம் அதுல இருக்கு, மக்களுடைய வாழ்க்கை முறை என்ன, மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த கலாச்சாரம் என்ன, அதுக்கப்புறம் ஒரு மக்களுடைய கல்வி, இது எல்லாமே தான் ஒரு நாட்டை மேல் நோக்கி கொண்டு போற விஷயம். கரெக்டா? நீங்க அதுக்கு போல என்ன செய்றீங்க? ஏற்கனவே ஒரு நாடு அது 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 அதிதீவிரமா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நாட்டுக்கிட்ட அதுலயும் ஒரு சில நிலப்பரப்புகள் வேணுங்கிறதுக்காக நீங்க அந்த நாட்டுக்கிட்ட இருக்கிற ராணுவத்திலேயோ அங்க இருக்கிற அப்பாவி மக்களையோ நீங்க சுடுறது அப்படிங்கிறது, நான் ஒரு இந்தியனா இல்ல, நான் மொத்தமாவே சொல்றேன், ஒரு யூனிவர்சலா இருக்கிற ஒரு பர்சனாவே சொல்றேனே, அது உங்களுக்கு தோணலையா இது தப்பா இருக்கு, இது இந்த எத்திக்கலி ராங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலையா? அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சின்ன வயசுல இருந்து. தன்னுடைய நாட்டில் இருக்கிற வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை நீங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையானது நீங்களே பூர்த்தி செய்யற இடத்துல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருது அப்படிங்கிற ஒரு கேள்விதான். உடனே சொல்லுவீங்க, கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அங்க ஒரு சில இயக்கங்கள் தான் இன்னும் அதை தீவிரமா பிடிச்சி அதை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. முதல்ல ஏன் அந்த இயக்கங்கள் எல்லாம் வளர விடுறீங்க? என்ன நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள தலையை தட்டி உட்கார வைக்க வேண்டாமா என்ன? ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் எது தெரியுமா? மதவாதம் தான். இந்தியாவிலேயே அந்த மதவாதம் இருக்கு, அங்க பாகிஸ்தான்லயும் ஒரு மதவாதம் இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிறது யாரு? சமரசத்தோட ஒற்றுமையோட இருக்கிற மக்கள் தான். அந்த ஒற்றுமையை நீங்க கலைக்கிறீங்க, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒருங்கிணைப்பை உடைக்கிறீங்க. ஆனா இது இவ்வளவு போறதுக்கு எந்த இதுவும் இல்லை. அவன் ஒரு தனி நாடு, நீ ஒரு தனி நாடுன்னு இருக்கலாம். அதை ஏன் இது பண்றீங்க? சரி, இங்க அப்படி இங்க தமிழ்நாட்டு இந்த சவுத் சைடு வருவோமே, ஸ்ரீலங்கால கச்சத்தீவை நம்ம எழுதி கொடுத்தது எவ்வளவு பெரிய குற்றம், அது ஒரு ஆள் செஞ்சுட்டு போயிட்டாப்ல என்ன. அதுல இருந்து நம்ம தமிழ் மீனவர்கள் பாத்தீங்க அப்படின்னா போய் மீன் பிடிக்க முடியுமா? அந்த பார்டர் கிராஸ் பண்ணா ஈவிரக்கம் இல்லாம சொல்றான், தமிழனுங்களை அகதிகள் ஆக்கிட்டான் என்ன. தமிழ் அப்படின்னு தனியா, சிங்களத்தன் அப்படின்னு சொல்லி அது தனியானு அது ஒரு மொழி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான். மத அரசியலை தாண்டி அவன் மொழி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான். ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, எங்கதான் போய் முடிய போகுதுன்னு தெரியல அது. ஆமா, முதல்ல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கப்பா, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இங்கேயும் சரி அங்கேயும் சரி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க, நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுங்க, சமரசம் பேசுங்க, நாட்டுடைய முன்னேற்றத்துக்கான ஒருங்கிணைப்பை உருவாக்குங்க. போர் செய்யணுங்கிற எண்ணம் வராது. ஏற்கனவே பொருளாதாரம் போரின் அடிப்படையில தான் பொருளாதாரங்கள்லாம் ஏறிட்டு போகுது என்ன. 1950-80 காலகட்டத்தில், 50லேருந்து 80 அந்த டியூரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஒரு போர் நடந்துச்சு. 1950 இல்லை 80 எதுன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அதன் அடிப்படையில் வச்சுதான் கோல்டோட விலையெல்லாம் ஏறினது. இப்போ அது மாதிரி நீங்களும் ஒரு போர் இது பண்ணி திரும்பியும் ஒரு சில பொருட்களுக்கு விலையை ஏற்றி விடாம மக்கள் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருளாதாரத்தில் நெருக்கடியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சராசரி வருமானமே ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு 10,000 ரூபா மாசத்துக்கு, நாளைக்கு 400 ரூபா தான் கிடைக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன, படிச்சும் அதுக்கு புண்ணியமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி போர் வச்சு நாங்க காலி பண்ணுவோம், அவனுங்களை கீழே கொண்டு போவோம், நாங்க தான் மேலன்னு காட்டுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி எறிங்க. சமரசத்துக்குள்ள வாங்கயா, சமரசத்தோட வாங்கயா, உங்களுக்குன்னு ஒரு நாட்டோட கொள்கைன்னு ஒண்ணு உருவாக்குங்கயா என்ன, உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போங்கயா என்ன. அமெரிக்கால சாதிக்கிறான், நேபாளில் சாதிக்கிறான், பூத்தான்ல சாதிக்கிறான், இலங்கையில இருக்கிறவன் சாதிக்கிறான் என்ன. ஏன் பாகிஸ்தான்ல இந்த மாதிரி சாதனையாளர்கள் யாருமே இல்லையா? இல்லை எனக்கு தெரியல. நாட்டை பெருமைப்படுத்து. உசைன் போல்ட் ஏதோ ஒரு நாடு, எனக்கு அந்த நாடே தெரியல, ஆனா அவனுக்கு தெரியும் அந்த நாட்டை பெருமை சேர்க்கிறான் என்ன. அர்ஜென்டினாவை சேர்ந்த மெஸ்ஸியா இருக்கட்டும் என்ன, போர்ச்சுகலை சேர்ந்த ரொனால்டோவா இருக்கட்டும், எல்லாம் அவன் நாட்டை எவ்வளவு பெருமை சேர்க்கிறானுங்க. அதுமாதிரி நீங்களே செய்யுங்கய்யா என்ன. உலக அளவுல என்ன பாகிஸ்தானுக்கு பேர் இருக்கு, இந்தியா இருக்கிறது அப்படிங்கிற ஒரே விஷயம் மட்டும்தான் இருக்கு அவங்ககிட்ட. இண்டிவிஜுவலா வேற ஏதாவது ஒரு முன்னேற்றமோ இல்லை ஒரு விஞ்ஞானத்திலேயோ இல்லை ஒரு கலைத்துறையிலையோ என்ன, இது ரெண்டும் தான் ஒரு நாட்டை நாட்டில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டு காட்டும். அதை தாண்டி அரசியல்லையோ என்ன, பொருளாதார முன்னேற்றத்திலையோ என்ன, அது மாதிரியான சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிலைச்சு நிக்குதா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு? அவங்க தனியா ஒரு நாடு வேணும்னு கேட்டாங்கல்ல, அந்த நாட்டுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக அவங்க என்ன செய்யறாங்க?
இன்னொரு நாட்டை வந்து தாக்குறது தான் அவங்களோட முன்னேற்றமா? இல்ல இன்னொரு நாட்டுல இருக்கிற அந்த நிலப்பகுதி எடுக்கணுங்கிறது தான் அவங்களோட முன்னேற்றமா? இல்ல அதை அடையணும்னு நினைக்கிற அந்த தீவிரவாதம் தான் அவங்களுக்கு தேவையான அந்த அவங்களுக்கு தேவையான அந்த எப்படி சொல்றது, அவங்களோட முன்னேற்றத்துக்கான பாதை அதுதானா அப்படிங்கிறது இன்னமும் எங்களுக்குள்ள கேள்வியா இருக்கு. ஓகேங்களா? இது எங்கதான் போய் முடியும்னு எனக்கு தெரியல சத்தியமா. குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே பார்டர்ல அப்படியே தூணா நின்றுட்டு இப்படி துப்பாக்கியை கையில பிடிச்சிட்டு நிக்கிறாங்க எங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்துகிட்டு. தாய்நாட்டை எந்த எந்த சூழ்நிலையும் நம்ம தாய்நாட்டை காப்பாற்ற முடியாம போயிடுமோங்கிற பயத்தோடய நிக்கிறாங்க. யாரும் இங்க எதிரியா பாக்குறது இல்ல. எல்லாரும் நம்ம சகோதரர்கள் தான், எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான் ஏத்துக்கிற மனப்பான்மை உள்ளவங்க தான். ஆனா உங்களுக்குள்ள ஏன் இந்த மாதிரியான, நீங்க ஏன் அந்த மாதிரி உள்ள வரமாட்டேங்கிறீங்க? உங்களோட பக்கத்துல இருக்கிற நியாயங்களும் உங்க பக்கத்துல இருக்கிற கதைகளும் நீங்க சொன்னீங்கன்னா தான் இதுல எந்த இடத்துல மிஸ் ஆனிச்சு, எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு சமரசம் பண்ணி நிரந்தர தீர்வு காணுறதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்தலாம் இல்லைங்களா? வரலாற்றோட பக்கத்துல நான் ஒரு பக்கம் தான் படிச்சிருக்கேன். ப்ரீ பார்ட்டிஷன் ராட்க்ளிஃப் என்ன பண்ணாரு, அப்படியே இந்தியாவை பாகிஸ்தானி பிரிச்சாரு. காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து வடக்குல இருக்கிற முஸ்லிம்ஸுக்கு வந்து எங்களுக்கு தனி நாடே வேணும்னு சொல்லி அவங்க போனாங்க. ஒரு சில முஸ்லிம்ஸ் இந்தியா ஏன் தாய்நாடு தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேரிஸ்டரான என்ன முகமது அலி ஜின்னா அவர்கள் அவங்களுடைய சொந்த பொண்ணே நான் இந்தியன் தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் உட்கார்ந்தாங்க. அதுவும் வரலாற்றுல இருக்கே, அதுவும் வரலாற்றுல இருக்கே. வரலாற்று பின்னாடி இருந்து பாருங்கப்பா. வன்மம், அப்படியே பகை, வக்ரம், அதெல்லாம் வந்து உக்கிரப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா உங்க நாட்டுக்கிட்ட ஒரு முன்னேற்றம் இருக்குல்ல, அந்த முன்னேற்றத்தை நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஏன் பிரச்சனை? புரியுதா நான் சொல்றது? பசியில வாடிட்டு இருக்காங்க அங்க பாலஸ்டைன்ல, என்ன உணவு கிடைக்கல பாலஸ்டைன்ல. அங்க ஒரு நாட்டோட இது போரு, உக்ரைன் நாட்டு போரு. அவன் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம். இப்படி முதல்ல உலகத்துக்கு ஒரு அமைதியை கொண்டு வாங்கய்யா. அமைதியா இருக்கணும்யா, சமரசமா இருக்குங்கய்யா, போட்டி இருக்கலாம்யா, பொறாம இருக்க கூடாதுயா. சரி, நீ பொறாமையும் படல, போட்டியும் போடல, நீ அதை தாண்டி என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. எல்லா நேரமும் சமாதானம்ங்கிற கொடியை தூக்கிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. என்ன திருப்பி ஒரு அடி அடிச்சாலும் நெத்தி அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஜப்பான்ல கூட தான் பிரச்சனை நடந்துச்சு, ஹிரோஷிமா நாகசாகில. அவன் அதுக்காண்டி பதிலுக்கு வந்து அமெரிக்காவை தாக்கிட்டு உட்காந்துருந்தான். அவன் கப்பல்ல விவசாயம் பண்ணி அவன் நாட்டோட பொருளாதாரத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டான் ஜப்பான்ல. அது மாதிரி ஏன் உங்களால கொண்டு வர முடியல? டியர் பாகிஸ்தான்ஸ், மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆர் இன் பாகிஸ்தான், ஏன் உங்களால கொண்டு வர முடியாதா? நான் பேசுற தமிழ் உங்களுக்கு நல்லா புரியும், அதனாலதான் இவ்வளவு தெளிவா நான் பேசுறேன். முதல்ல பொருளாதாரத்தை சரியான கட்டமைப்பை கொண்டு வாங்கய்யா. உங்களுக்கு தேவையானது தானா கிடைக்கும்யா. ஆனா நீ அந்த தேவையை வச்சுட்டு என்ன பண்ணுவ? அந்த தேவையை வச்சுட்டு உன்னால நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நல்லது செய்த அப்படின்னா அந்த தேவை உனக்கு தானா கிடைக்கும். நீ நல்லதே செய்ய மாட்டேன்னு உன் மண்டைக்குள்ள ஏத்தினான்னு வச்சுக்க, நீங்க என்னதான் தலையில நின்று தக்காளி சோறு சாப்பிட்டாலும் உனக்கு கிடைக்காது. நான் பேசுறது இப்ப வந்து காமெடியா இருக்கலாம், ட்ரோல் மெட்டீரியலா மாறலாம், ஐ டோன்ட் கேர். ஆனா இதுதான் உண்மை. சமரசமோட இருக்கணும் அப்படின்னா ஓ நாட்டுக்குன்னு ஒரு சில முன்னேற்றத்தை நீ தான் உருவாக்கணும். என்ன, எனக்கு இந்த நிலப்பரப்பு தான் எனக்கு வேணும், அப்பதான் என் நாட்டை நான் வந்து சரியா கட்டமைப்பேன், அப்படி அது வந்து எனக்கு அடுத்து இருக்கிற நாட்டை நான் ஆளுவேன். அது இல்லை, அது இல்லை. ஆனா நம்மளை ஆண்டுட்டு போனானுங்களே, 2 நாடா இருந்தப்போ ஒரு நாடா இருந்துச்சு. அப்ப நம்மளை ஆண்டுட்டு போனானுங்களே, அவனுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு ஆண்டுகிட்டு தான் இருக்கானுங்க. நம்மளை ஆண்டுகிட்டு தான் இருக்கானுங்க அவனுங்க. வெள்ளைக்காரனுங்க நம்மளை ஆண்டுகிட்டு தான் இருக்கானுங்க. பிரிட்டன் கவர்மெண்ட் நம்மளை ஆண்டுகிட்டு தான் இருக்கு இன்னமும். பிரிட்டிஷ்னு கலைஞ்சதுக்கு அப்புறம் கூட, அந்த பிரிட்டிஷ்ங்கிறதே அழிஞ்சு என்ன அது அப்படியே எப்படி சொல்ற இண்டிவிஜுவல் கண்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்களோட சித்தாந்தம் தான் நம்மளை இன்னும் ஆண்டுகிட்டு இருக்கு. அவன் 1902 வருஷத்துல உருவாக்கின அந்த சிலபஸ், எஜுகேஷனல் சிலபஸ் தான் இன்னும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வேலை தேடுறதுல கூட அவன் படிச்ச முட்டாள தான் தேடிட்டு இருக்கான். என்ன, படிச்சு அறிவை மேம்படுத்தினவனை வேலைக்கு சேர்த்துக்கிறது இல்லை. அவனை என்ன சொல்லி அமுக்குறானுங்க தெரியுமா? அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லி அமுக்குறானுங்க. எல்லாமே இங்க பிரச்சனையா இருக்கு, எல்லாமே இங்க பிரச்சனையா இருக்கு. இதுல நீங்களும் ஒரு பிரச்சனையை கொடுக்குறீங்க. இந்திய நாடே பிரச்சனையில தான் இருக்கு.
எந்திரிச்சா பிரச்சனை, நின்னா பிரச்சனை, பேசினா பிரச்சனை, படுத்தா பிரச்சனை, எல்லாமே இங்க பிரச்சனையா தான் இருக்கு. ரிசர்வேஷன் சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. என்ன, நாங்க எந்த மதத்துக்கும் எதிரானவங்க கிடையாது, எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்ற இதே இந்தியா நாட்டுல ஜாதியத்தை முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. என்ன, ஜாதியில ரிசர்வேஷன் போட்டு வச்சிருக்கானுங்க. சம வாய்ப்புங்கிறதே கிடைக்கிறது இல்ல. ஈக்குவாலிட்டி இருக்கு, ஈக்குவாலிட்டி எல்லாருக்குமே தான் இருக்குன்னா ஈக்விட்டி தானே வேணும், ஈக்விட்டி தானே வேணும் எல்லாருக்கும். எல்லாரும் சமம் சொல்லிட்டா மட்டும் பத்தாது, அந்த சமமா இருக்கிறவங்க கூட சரிக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படணும். சரிக்கு சமமா. நீ என்ன பண்ற, இல்லாதவனை இல்லாதவனாக்குற, இருக்கிறவனை இருக்கிறவனாக்குற. இல்லாதவனுக்கு கூட இருக்கிறவனாக்கணும், இருக்கிறவனையும் இல்லாதவனுக்கு கொடுக்க உதவி பண்ணி இன்னும் அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்ய வைக்கணும். இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறப்ப நீ எங்களை தாக்கிக்கிட்டு உன் டயத்தை தான் நீ வேஸ்ட் பண்ற. எங்களை நீ தாக்கிட்டு உன் டயத்தை தான் நீ வேஸ்ட் பண்ற. முதல்ல அந்த சித்தாந்தத்தை எல்லாம் ஒடுங்க. நம்ம நாட்டை முன்னேற்றணுங்கிற மென்டாலிட்டிக்குள்ள வா. துப்பாக்கி இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நிக்கிறதெல்லாம் வேஸ்ட். கொஞ்சம் உங்களுடைய வம்சாவளிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் பேனா முனைய பிடிக்க வை. என்ன, பேனா முனைய பிடிக்க வை. கிரிக்கெட் பேட்டை தொட்ட மாதிரி மற்ற விளையாட்டுல எல்லாம் இது பண்ண சொல்லு. என்ன, சாதிக்கணும்டா, சாதிச்சு வாழுங்கடா. இப்படி சோதிச்சாடா உங்க வாழ்க்கையை இது பண்ணுவீங்க. உங்களையும் சோதிச்சுக்கிறீங்க, எங்களையும் சோதிக்கிறீங்க. உங்க நாட்டுக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்கி வச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். அது ஏன் இன்னொரு நாட்டுல பயங்கரவாதத்தை காமிச்சு உங்க இதை நிலைநாட்டணும்னு நினைக்கிறீங்க? அங்கேயும் ஒரு சில நல்ல மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியும். என்னுடைய தாட்ஸ் தான் உங்களுக்கு புரியும். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சில அமைப்புகளை நீங்க ஏற்படுத்திக்கிட்டு எதுக்கு அவ்வளவு வன்மத்தை நீங்க அவ்வளவு பகை உணர்வை எதுக்கு ஏற்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் என் மண்டைக்குள்ள இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. இது எங்கதான் போய் முடியும்? திரும்பவும் அதே கேள்விதான், இது எங்கதான் போய் முடியும்? என்ன, தொழில்நுட்பத்தை உருவாக்குங்க. தொழில்நுட்பத்தை தாண்டி அடுத்து ஏதோ பெரிய பிரளயமே வரப்போகுது. அதெல்லாம் எப்படிதான் நீங்க எதிர்கொள்ள போறீங்க? ஆனா சினிமால காட்டுறானுங்க இவங்க. என்ன, இந்த மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவும் பங்காளிகளா இருந்தாங்க, பகையாளிகளா ஆயிட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே சினிமாலையும் சிலது குளோரிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை அவங்க சைட்ல இருந்து இருக்கிற நியாயத்தை காமிச்சது விஸ்வரூபம் மட்டும்தான். விஸ்வரூபம் திரைப்படத்துல அவங்க மூலியமா, அதாவது தீவிரவாதம்ங்கிறது என்ன மாதிரியான ஒரு போக்குல செயல்படுது அப்படிங்கிற அரசியல் வெட்ட வெளிச்சமா காமிச்ச படம் எது அப்படின்னா விஸ்வரூபம் தான். ஒரு சில காட்சிகள் அவங்க நீக்கினாலும் கூட அவங்களுடைய அந்த தாட்ஸ் வெளியில வந்துச்சு. என்ன, ஓவரால இதான் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். எல்லா நேரமும் சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டுட்டு இருக்க முடியாது. ஒரு நிரந்தர தீர்வு, சொல்யூஷன். அவங்க தனி நாடா பிரிஞ்சுட்டாங்க. அப்ப அந்த நாட்டுடைய பொருளாதாரமோ அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான சில கட்டமைப்புகளை அவங்க பண்ணணும். பண்ணி அந்த நாட்டுக்குன்னு ஒரு தனி முன்னேற்றத்தை, தனி ஒரு பாதையை வகுத்து, நாங்களும் இங்க ஒரு பெரிய ஆள் தான், நாங்களும் எந்த நாட்டுக்கு சலிச்சவங்க இல்லை தான் அப்படின்னு மார்த்தட்டி சொன்னா முதல்ல நாங்க தான் பெருமைப்படுவோம். சே, இவங்களை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நாங்க வருத்தப்படுவோம். அந்த இடத்துல நாங்க வருத்தப்படுவோம். பொறாமையில கிடையாது, ஏங்கி இருப்போம். என்னடா அது, நம்ம சகோதரர்கள் நம்ம நாட்டு விட்டு போயிட்டாங்களே, நம்ம நாட்டு வேணா தனி நாடா எங்களுக்கு வேணும்னு சொல்லி இது பண்ணி நம்மளை விட மேல் நோக்கி நிற்கிறாங்கன்னா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்போம். அதே சமயத்துல வருத்தம் என்ன மாதிரியான வருத்தம்னா, ஐயோ நம்ம அவங்களை இழந்துட்டோமே, அவங்கள நம்ம நாட்டை நம்மளோட ஒரு இது அங்கமா நம்மளால இது இணைச்சிக்க முடியலையே, நாங்க மன்றாடி நின்றுப்போம். நீங்க நாட்டை சரியான கட்டமைப்புல முன்னேற்றத்தோட கொண்டு போயிருந்தீங்கன்னா நீங்க ஏன் அதை செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, அவ்வளவுதான் பேசணும்னு நினைச்சது இதுதான். அதை தாண்டி என்னென்ன இருக்கு, ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆனிச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலிவா அதுவும் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ எல்லாம் படத்தை ரிவ்யூ பண்ணுங்கிற மூடே இல்லை, ஒரே மூடு தான். ரொம்ப ஜென்ரலாக உள்ள விஷயம், தனி மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற உண்மைகள், அதெல்லாமே இனிமே உறக்க சொல்லுவோம். ஒரு சில சினிமா நம்மளை லேட்டாக போட்டு தாக்கும், அந்த சில சினிமாவை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் அதை தாண்டி வேறு என்னென்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த கான்டெக்ட்ல தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.
அண்ட் நான் வேலை செய்யற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சோங்கிற ஒரு வார்த்தை வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த ஷோவை வந்து நான் பேசிட்டு இருக்கிறப்ப வருது. அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியல. ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ ஐயோ, சரி, ஓகே, நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பாகிஸ்தான்ல அமோக வரவேற்பு வரும்னு நினைக்கிறேன்.